ஆண்டவராகிய இரட்சகரும் மீட்புருமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமான வசனம் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 34 வசனம் சொல்லுகிற, பின்பு அவர் ஜனங்களின் தம்முடைய சீசர்களின் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்ன வர விரும்பினான் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லுகிறார். இந்த நாளில கர்த்தருடைய சிலுவையை குறித்து, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அவருடைய தலைப்பு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவேன் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது பாடுகளை குறிக்கும். சிலுவை என்பது போராட்டத்தை குறிக்கும். சிலுவை என்பது கொடூரம் என்பது குறிக்கும். சிலுவை என்பது கொடூர மரணத்தை குறிக்கும். சிலுவை என்பது பாடுகளை குறிக்கும். சிலுவை என்பது சுமையை குறிக்கும். சிலுவை என்பது ஜெயம் என்று குறிக்கும். தன்னே தான் மறந்து வெறுத்து தேவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவர் பாருங்க, அவர் சிலுவையை அவர் சுமந்து வருகிறார். அவர் பாருங்க, அந்த சிலுவையுடைய எடை பார்த்தீங்கன்னா 150 கிலோ இருக்கும். ஆனா கர்த்தருடைய எடையோ 85 கிலோ மாத்திரம்தான். பாருங்க, அவர் சிலுவையை சுமந்தார். 150 கிலோ சிலுவையை சுமக்கிறார். பாருங்க, அவர் 85 கிலோ தான் இருந்தாரு. ஆனா 150 கிலோ சிலுவையை கர்த்தரை சுமக்கபடி செய்தார்கள். யோசித்து பாருங்க, யாருக்காக சிலுவையை சுமந்தார்? யாருக்காக பாரத்தை சுமந்தார்? யாருக்காக வேதனையை சுமந்தார்? தேவ பிள்ளைகளே, போதிக்கிற எனக்கும் பார்க்கிறவங்களுக்கும் தான் சிலுவையை சுமந்தார். என்ன மனதில் சுமந்திருப்பார், என்ன வேதனையில் அவர் சுமந்திருப்பார், என்ன பாடுகளில் அவர் சுமந்திருப்பார். பாருங்க தேவ பிள்ளைகளே, அவருடைய சிலுவை அவ்வளோ ஒரு கொடூரமாய் சுமந்தார். தாங்க முடியாத சுமந்தார். கொடூரமாய் ஒத்தாசை செய்ய, உதவி செய்ய யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு கொடுமையாய் தொங்கினார். அவ்வளோ ஒரு கொடுமையாய் தொங்கினார். என் தேவ பிள்ளைகளே, என் ஜெபத்தின் வசனத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையிலேயே தொங்கினார். யோவான் சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், அங்கே அவர் சிலுவையிலே அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரும் பங்குகளில் இயேசுவின் நடுவிலே சிலுவையிலே அறைந்தார். அவர் சிலுவையின் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையின் நீளம் 15 அடியா இருந்தது. அகலமோ 8 அடியா இருந்தது. சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் நீளம் 8 அங்குலம், அகலமோ 3 அங்குலம். இவர் பிள்ளைகளே, இது பார்க்கறக்கும் கேட்கறக்கும் சொல்லறக்கும் நல்லா இருக்கிறது. அவர் அனுபவித்த அனுபவம் எப்படி இருக்கும் பாருங்க. 8 அங்குலம் அகலம், 3.25 இன்ச்சு அகலம், ஆணி 8 அடி சரீரத்தில் அறையப்பட்டார். ஏசப்பாவின் உயரம் 5 அடியா இருந்தார். 11 அங்குலமாயிருந்தார். அவருடைய எடை 85 கிலோ. ஆனா சிலுவையின் எடையோ 150 பேர்.
ஏசப்பா நடந்து வந்த பொழுது 3 முறை தடுமாறி அவர் கீழே விழுந்தார். 3 முறை கீழே விழுந்தார் என்று சொன்னார். வருத விட்டு வாரம் சுமக்கிறவரே, எல்லோரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். 11:28 மத்தேயுல. அவர் 3 முறையும் கீழே விழுந்தார். ஏன் 3 முறையும் கீழே விழுந்தார்? பாரம் அழுத்தினது, நம்ம மீறல் அழுத்தினது, நம்ம பாவம் அழுத்தினது. தேவ அருகிலே இவ்வளவு வசனம் சத்தியம் ஜெபத்தையும் கேட்டவருடைய சமூகத்துல திரும்பாத வராத கேட்காத ஏனோதானமா வாழ்ந்ததை அவர்கள் 3 முறை அவரை தள்ளினது. கேட்டும் உணராது இருக்கிற நம்முடைய மண்ணான சரீரத்துக்குனால அவர் விழுந்தார். 3 முறை, 3 முறையும் கீழே விழுந்தார். 3 முறையும் கீழே விழுந்தார். தடுமாறி விழுந்தார். தடுமாற்றத்தோடு விழுந்தார். தடுமாற்றத்தோடு விழுந்தார். தடுமாற்றத்தோடு விழுந்தார். 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாம அவதிப்பட்டிருந்தார். 17 மணி நேரம். நமக்கு 1 நிமிஷம், 1 ஹவர், 2 ஹவர் தண்ணி இல்லைனாலே வாயும் உதடும் எல்லாம் அவயங்களும் எப்படி இருக்கும்? வற்றி கிடக்கும். நாக்கெல்லாம் வறண்டு போய்விடும். ஆண்டவராகிய கர்த்தர் 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டிருந்தார். அவருடைய சரீரத்தில் மொத்தம் காயங்கள் ஏற்பட்டிருக்கிற ரத்தம் 5480 அவருடைய சரீரத்திலே காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தமோ AB என்ற குரூப். உலகத்துல எங்கும் அந்த மாதிரி ரத்தம் இல்லை. அவர் சிந்தன ரத்தம் 5480 இடத்துல காயம். யோசித்து பாருங்க. ஒரு சின்ன ஊசி குத்தினால தாங்க முடியாது. ஒரு சின்ன காயப்பட்டாலே தாங்க முடியாது. ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலே தாங்க முடியாது. ஆனா 5480 இடத்துல காயப்பட்டவர் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய முதுகின் கீழ் 150 ஆழமான காயம் இருந்ததா? 150 காயம் ஆழமா இருந்துச்சா? துடிச்சிருப்பார் இல்ல? எப்படி தாங்கி இருப்பார்? எப்படி தாங்கி இருப்பார்? எப்படி தாங்கி இருப்பார்? ஆழமான காயங்கள் இருந்ததா? ஆழமான காயங்கள். யோவான்ல 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஓர் சேவர்கள் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவர்களுக்கு உடுத்தினார். அவருடைய தலையின் கீழ் 19 முற்கள் உள்ளே சென்றன. 19 முற்கள் இருந்ததா? அது 1.5 இன்ச்சு குணமா இருந்துச்சு. 1.5 இன்ச்சா இருந்துச்சு. 1.5 இன்ச்சு குணம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 19 முற்கள் அவர் தலையை உள்ள அப்படியே குத்திச்சான். ஆழமா குத்திச்சான். அந்த ரத்தமெல்லாம் தலையில பீறிட்டு வந்ததா? பீறிட்டு வந்ததா? உங்களை நேசிக்க, இந்த வசனத்தின் ஜெபத்தையும் பார்க்கிறவங்களை நேசிக்க, அவருடைய தலையில 19 முற்கள் ஆழத்தில குத்தப்பட்டு உள்ள இருக்கிற மூளையெல்லாம் குத்தப்பட்டது. ரத்தம் பீறிட்டு வருகிறது. தலையெல்லாம் வேதனை. இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா நம்மளால தாங்க முடியல. ஒருத்தர் தலையில கொட்டிட்டா கூட நம்ம எவ்வளவு கோபப்படுகிறோம். ஒரு தலை எங்கேயாச்சும் இடிச்சா கூட எவ்வளவு வருத்தப்படுறோம். ஆனா இவருடைய தலையில 19 முற்கள் 1.5 இன்ச்சு அந்த முற்கள் ஆழத்துல குத்தப்பட்டு ரத்தம் பீறிட்டு வருகிறது. வேதனை. அவருடைய உடலில் இருந்த ரத்தம்
6.5 லிட்டரா இருந்தது. ரத்தம் எல்லாம் கசிந்தது. 6.5 லிட்டர் இருந்தது. அவருடைய ரத்தம் எல்லாம் கசிந்தது, கசித்து கொண்டே வெளியேறுகிறது. ரத்தம் எல்லாம் கசித்து கொண்டே வெளியேறுகிறது. ரத்தம், ஒரு சொட்டு ரத்தமும் சரீரத்தில் வைத்துக் கொள்ளாமல் எல்லா ரத்தமும் என் பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவும்படி. ஒரு சட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லை. அத்தனை ரத்தங்களும் என் பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவ வேண்டும். என் பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை கழுவ வேண்டும். என் பிள்ளைகளுடைய சாபத்தை கழுவ வேண்டும். என் பிள்ளைகள் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி அவர் வேதனையோடையே சிலுவையிலே ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை சிலுவையில தொங்கியிருந்த ஏசப்பா அவர் நினைக்கல. என் தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கருடைய சிலுவையின் காயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவே, எனக்காக, உனக்காகவே நம்மளை பார்த்து கொண்டிருந்தார். சிலுவையில் நம்மை நோக்கி கொண்டிருந்தார். அந்த பாடுகளை அவர் பார்க்கல, வேதனையை அவர் பார்க்கல, நம்மளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருந்தார். இயேசுவின் சிலுவையை எருசலேமின் வீதி வழியாக அவர் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 350 சேவர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை இழுத்து சென்று கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகிறார். 150 சேவர்கள், 50 குதிரை வீரர்கள். ஒரு தேவனாய ஒரு மனுஷனை சின்ன பின்னமா மாற்றுவதற்கு 150 சேவகரை என் தேவனாகிய கர்த்தருக்கு அவரை கொண்டு போய் அவரை கொல்கத்தா மலையிலே கொண்டு போனார்கள். ஏசப்பா நிர்வாணமாய் அவர் தொங்கினார் சிலுவையில. அவர் நிர்வாணமாய் தொங்கினார். அவருடைய தாய் தோளில் சுத்தியிருந்த அந்த துணியை அவருக்கு அந்த நிர்வாணத்தை மூடினார். தேவ தாய் அன்னை மரியா தன்னுடைய மகன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் படுகிற எல்லா வேதனைகளும் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாவுடைய தோளில் சுற்றியிருந்த அந்த துணிகை அவருடைய நிர்வாணத்தை மூடினார்களாம். ஏசப்பாவுக்கு அடிக்கப்பட்ட ஆணியின் 8 இன்ச்சு எடையும் 3/4 இன்ச்சு எடையும் கொண்டதுமாயிருந்தது. ஆணிகளால் இயேசுவை அறைந்தார்கள். அது 4 போர் சேவர்கள் இயேசுவை கயிறுகளால் கட்டினார்களாம். கயிறுனால் கட்டினார்களாம். போர் சேவர்கள் 4 பேர் சேர்ந்து கயிறுல கட்டினார்கள். ஏசப்பாவை கயிறினால் காலிலும் ஆணிகளால் அடிக்கும் பொழுது கையும் காலும் இருக்கிற 3 நரம்புகளும் அது அப்படியே துடிதுடிச்சான். அவருக்கு அவ்வளவு ஒரு கொடூரம். ஏசப்புடைய காலில ஆணிகளால் அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய காலை 45 டிகிரி உயரத்தில் வைத்து அடித்தாராம். அப்பேறிப்பட்ட சூழ்நிலை அடிக்கப்பட்டாராம். தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய விழாவில குத்தினார்கள், ஈட்டினார். அவருடைய விழாவினால் குத்தினார்கள். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம், ஆகிலும் போர் சேவரின் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது.
இரத்தமும் தண்ணீரும் அந்த விழாவில் இருந்து புறப்பட்டது. அவர் குத்தின ஈட்டி 8 அடி நீளம் 2 இன்ச்சு அகலமுமாயிருந்ததா. 8 அடி நீளம் இருந்ததா. 8 அடி நீளமாயிருந்ததா. 2 இன்ச்சு அகலமாயிருந்ததா. பிள்ளைகளே, ஏசப்பாவுக்கு குடிக்க கசப்பான காணியை கொடுத்தாரா. கசப்பான காடியை கொடுத்தார். அது அவர் குடிக்கவில்லை. ஏனென்றால் அது குடித்தார் அவருடைய வேதனை படும். அதில் அவர்கள் குடிக்கவில்லை. ஏனென்றால் பாடுகளை சுமந்து 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் நம்மளை பார்த்து 29 சொல்லுகிறார். காடியை நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியிலே தோய்த்து ஈசோப்பில் மாட்டி அவருக்கு வாயிலே நீட்டினார்கள். ஆனால் அவர் குடிக்கவில்லை. 3 மணி நேரமும் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். உலகமெல்லாம் இருளிலே மூடின போடப்பட்டது. இடி முழக்கம், பூமி அதிர்ந்தது. எருசலேமின் திருச்சிலை 2ஆக கிழிந்தது. அவருடைய சரீரத்திலிருந்து உடையும் கலட்டி எடுக்கும் பொழுது சரீரத்தில் உள்ள அந்த சதையெல்லாம் ஒட்டி கொண்டதாம். ஆடையை கலட்டும் பொழுது சதையிலிருந்து கொண்டு வந்த அதை கொண்டிருந்த ஆடையை கலட்டினார்களாம். அப்பொழுது அதில் இருக்கிற சதையெல்லாம் பிக்கப்பட்டதாம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். போர் சேவர்கள் இயேசுவின் சிலுவையிலே அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்தார். ஒவ்வொருவரும் சேவரனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கே எடுத்தார்கள். அங்கு தையல் இல்லாமல் மேல் தொடங்கி முழுவதும் வைக்கப்பட்டதாக இருந்ததாம். தேவ பிள்ளைகளே, அவர் அப்பேறிப்பட்ட ஒரு பாடுகள். அந்த துணியை கழட்டும் போது சதையெல்லாம் பிச்சு கொண்டு வந்ததாம், பிக்கப்பட்டதாம். எப்படி இருக்கும் தேவ பிள்ளைகளே? யோசித்து பாருங்க. உனக்கு எனக்கு அந்த நிலைமை வந்தா யோசித்து பாருங்க. நிலைமை எனக்கு உனக்கு எடுத்துக்கொண்டு பாருங்களேன். ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு பாருங்களேன். அப்படி தேவன் தரமாட்டா, அப்படி பாடு தரமாட்டா, அப்படி ரத்தத்தை சிந்த விட மாட்டா, அப்படி உங்களுக்கு கொடூரத்தை சுமையை சுமக்க விட மாட்டா, அப்படியே நீங்கள் பாடுகளை சுமக்க விட மாட்டா. அதை ஜெயிக்கவும், அதை சாதிக்கவும், அதை வெற்றி சிறக்கும்படியான வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு செபிக்க தெரியல, ஆவியானவர் உங்களுக்காக செபிப்பார். அதனால அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற இந்த ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களை திருத்திக் கொள்ளுங்க. உங்களை தேவன் பக்கமாய் திரும்பிக் கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். பரிசுத்த பிரசன்னத்துக்கு அழைக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அவருடைய விருப்பத்துக்கு அழைக்கிறார். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உங்களை கொடுங்க. அவருடைய உடையை கழட்டினார்கள். யூதா கால அட்டவணையின்படி அக்டோபர் அபூர்வ கோன், அதாவது யூதா 785 நிசான் 15ஆம் அன்று அவர் மரித்தாராம். நாம் பின்பற்றும் காலம் அட்டவணையின்படி கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதியில தான் அவர் மரித்திருக்கிறார் என்று இப்படியாய் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் உள்ள INRL என்று ஆழத்தின் அவர் எழுதி லத்தீன் வார்த்தையிலே அதிலே போட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இயேசு, ஐ என்பது ஜீசஸ், என் என்பது நாசரேத்து அர்த்தம், ஆர் என்பது யூதருக்குள் ராஜா என்ற அர்த்தம், யூதா என்று அர்த்தம். ஐ எல் அப்படின்போது
அது ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இப்படியாய் 23ஆம் அதிகாரத்துல தேவ பிள்ளைகளே, வசனத்தை பார்க்க அன்பு தேவ பிள்ளைகளே, 23ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு வசனத்தை தருகிறார். அது என்ன என்று நம்ம இயேசுவின் நாமத்துல படிப்போம். 23ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவன் யூதருடைய ராஜா என்றும் கிரேக்க லத்தீன் எபிரேயர் எழுதுகளின் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. யூதரின் ராஜா என்று கிரேக்க லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அப்பேறிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பேறிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க எப்படி வாழ போறீங்க? இத்தனை நேரம் தேவனுடைய சிலுவையை குறித்து தியானித்தோம். சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை குறித்து பேசினார். சிலுவிலே அவர் பட்ட காயங்களை குறித்து பேசினார். சிலுவிலே அவர் நொறுக்கப்பட்டதை குறித்து பேசினார். இப்பொழுது நீங்கள் என்னவா இருக்க போறீங்க? இப்பொழுது நீங்க உங்க முடிவை கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க முடிவு என்ன? நீங்க போய் யாராய் மாற போறீங்க? நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் மாற போறீங்களா? நீங்க கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும் என்கிற விருப்பம் வருகிறதா? இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்த்த இந்த காயங்களின் சிலுவையும் இரத்தத்தையும் குறித்து, அடிக்கப்பட்ட நொறுக்கத்தையும் குறித்து பார்த்து இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வருகிறதா? இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே அவர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே அவர் உங்களை திருத்த வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே அவருடைய பிள்ளையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்க்கிற உங்களுக்காக அவருடைய சிலுவையை சுமந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலை உங்களுக்கு போதும் என்கிற கவலையோடு கூட மோதி கொண்டிருக்கிறீர்களா? கவலை உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறதா? சுமை உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறதா? துக்கம், கண்ணீர், பாரங்களை உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறதா? சிலுவையை பார்த்துங்க. அவர் நமக்காக எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இனி அவர் சுமக்க ஒன்றும் இல்லை. சுமப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இனி அவர் என்னத்தை சுமக்கிறார் தெரியுமா? ஒரு பிள்ளை தன் தாய் தன் பிள்ளையை சுமது போல நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லி ஏசாயா 66:10 வாசிக்கிறோம். இனி அவர் உங்களை சுமக்க போகிறார். அவர் சிலுவையை சுமந்த பாடெல்லாம் தூக்கி எறிந்து இப்ப உங்களை பரிசுத்தமாய் சுமக்க போகிறார். அவர் சிலுவையில சுமந்த எல்லா கொடூர வேதனைகளும் விளக்கி இப்படி உங்களை பரலோகத்துக்கு வரும்படி சுமக்கிறார். தன் பிள்ளை என்று மாற சுமக்கிறார். தன் பிள்ளை என்று வாழும்படி உங்களை வாழ அவர் சுமக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை சுமக்கும்படி அழைக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை சுமக்கும்படி அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி தேவனுக்கு அர்ப்பணிக்க போறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி அவரோடு கூட ஐக்கியம் பண்ண போறீங்க? இப்பொழுதே உங்களை கொடுங்க. இப்பொழுதே அவருடைய ராஜ்யத்துக்கு வர உங்களை கொடுங்க. இப்பொழுதே அவர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். இப்பொழுதே அவருடைய தழும்புகளால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுதே அவருடைய ரத்தத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுதே பரிசுத்த வல்லமையினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுதே உங்களை அவரிடத்துல கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை எல்லா சுமைகளும் அவர் சுமக்க போகிறார். இனி எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. அதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. தைரியமா வாழுங்க. பரிசுத்தத்துல உறுதியா வாழுங்க. அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து நமக்கு இலகுவை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நன்மையை கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையிலிருந்து நமக்கு நன்மையை செய்திருக்கிறார்.
அவர் சிலுவையிலிருந்து நம்முடைய எல்லா பாடுகளை அழித்திருக்கிறார். அவர் சிலுவையிலிருந்து எல்லா சத்துருக்களை அழித்திருக்கிறார். அவர் சிலுவையிலிருந்து எல்லா அந்தகாரங்களை அழித்திருக்கிறார். நீங்க இனி அழிந்து கொண்டிருக்க வேண்டாம். இனி துயரப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். இனி உங்களையே நீங்கள் கசப்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் சிலுவையில் எல்லாம் முறியடித்தார். ஜெயம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். வெற்றி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அவருடைய பரிசுத்தமான வல்லமை உங்களை நிரப்பும்படி வந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வருகிறார். உங்களை பரிசுத்தமாக்க வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தரிடத்துல அர்ப்பணிங்க. கர்த்தரிடத்துல அர்ப்பணிங்க. ஈஷா ராபா லாந்துரி கரபா அஷ்டாந்தரி கரபா இதம் சொல்லுகிறது தான். தன்னையே மறக்கணும், தன்னையே வெறுக்கணும், தன்னையே மறந்து தேவனுடைய சிலுவையை சுமக்கணும். தேவனுடைய சுமையை சுமந்தாதான், தேவனுடைய சிலுவையை சுமந்தாதான் பரலோகம் நிச்சயிக்க முடியும். பரலோகம் நிச்சயிக்கப்பட முடியும். சிலுவையை சுமந்து இந்த பாடுகளை போல நீங்களும் பாடுபட்டாதான் பாடுகள் என்பது என்ன அறியும். தன்னையே மறக்கணும் தான் சீசர்களின் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அழைக்கிறார். அழைத்து ஒருவன் என் பின்ன வர விரும்பினார் அவன் தன்னை தான் வெறுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வர வேண்டுமா இருந்தால் உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. அன்றைக்கு ஆதி ஆகமத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி, அவருடைய அன்பு நம்மளுக்குள் வெளிப்படும்படி அவர் நமக்காய் கொடுக்கிற ஒரு பரிசுத்த வார்த்தை. இப்படியாய் ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று, அவருடைய நாமத்திலே உயர்வுக்கென்று நமக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, அருமையான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இப்படியாய் தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் ஆண்டோடைய மகிமை லோத்திரத்துல பேசினார். லோத்து, நான் அந்த குமர பட்டணத்தை அழிக்க போகிறேன். நீயும் மனைவி, நீ யார் யார் இருக்கிறார்களோ பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். இதோ இப்படியாய் வசனம் சொல்லுகிற ஆதி ஆகமம் இது 19ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சோதோம் மேலும் கொமோரா மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் வரப்பண்ணினார். அந்த பட்டணங்களை, அந்த சமபூமி அனைத்து அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிர்களை அழித்து போட்டார். ஆனா எச்சரிப்பு கொடுத்தார், நீங்க இங்கிருந்து போய்விடுங்க, ஆனா பின்னாடி திரும்பிட்டு பார்க்காதீங்க. பின்னாடி மாத்திரம் திரும்பி பார்க்காதீங்க. அதே 22 வாசிக்கிறோம். 19 தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகிய அந்த ஊர் சோவா என்னப்படும். லோத்து சோவாருக்குள் வரும்பொழுது பூமி மேல் சூரியன் உதித்தது. அங்கு சொன்னார் 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள் உன் ஜீவனை தப்பி ஓடி பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். முன்னெச்சரிப்பு கொடுத்தா நீ திரும்பி பார்த்துறாத. சிலுவையை சுமந்துட்டியா, பாடுக சுமந்துட்டியா, இனி இலகு ஆயிடுச்சா, சுகமாயிட்டா, வருஷம் வந்துச்சா, இப்ப ஜெயம் வந்துச்சா, வெட்டியாச்சா, திரும்பி பார்க்காத. ஆனா லோத்துடைய மனைவியோ திரும்பி பார்த்தார். தன் மாம்சத்துக்குரிய காரியத்தை திரும்பி பார்த்தார். மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை திரும்பி பார்த்தார். மாம்சத்தின் வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கை குறித்து திரும்பி பார்த்தார். என் வீடு போனதே, சொத்து போனதே, சுகம் போனதே, எல்லாம் போனதே என்று திரும்பி பார்த்தார். ஆனா அந்த இடத்துல என்ன ஆச்சு? 26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறினார். பின்னிட்டு பார்த்துறாருங்க. இன்னைக்கு தேவ முன்னோட்டமா ஓடுங்க. குதிரைகள் பந்தயத்துக்கு ஆயத்தமா இருந்தாலும் செய்யும் கர்த்தர் மாத்திரம்தான் வரும். 21:30 நீதிமொழியில வாசிக்கிறோம். செய்யம் அங்கிருந்து தான் வரும். பின்னிட்டு திரும்பிடாதீங்க. இன்னைக்கு சிலுவையை சுமந்துட்டுனியா, பாடு வரும், துயரம் வரும், துன்பம் வரும், கவலைப்படாத. ஒன்னொன்னு செய்யாது. மாம்சத்துல விழுந்து போயிடாத. கர்த்தருக்குள்ள வந்துட்டியா, கர்த்தரை மாத்திரம் பாருங்க, கர்த்தரை மாத்திரம் நேசிங்க, கர்த்தரோட சிலுவை மாத்திரம் பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க, அவருடைய வல்லமையை பாருங்க, அவருடைய அற்புதத்தை பாருங்க. திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தா உப்பு துணை மாறிட்டா. ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு மீறினார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மீறினார். ஆண்டோடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காம மீறினார்.
உப்பு தூணா மாறினது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் லாபம் இல்லை. ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியிலேயே. தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தின் ஜெபத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் கீழ்ப்படியும்படியாக சொல்லுகிறார். இப்பொழுதே உங்களை கீழ்ப்படுத்துங்க. இப்பொழுதே சிலுவையின் பாடுகளை சுமங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பின்னிட்டு பார்க்காதீங்க. பரலோகத்தை பாருங்க, பரிசுத்த தேவனே பாருங்க, அவருடைய அன்பில நிலைத்திருக்க பாருங்க, அவருடைய பரிசுத்த உறுதியில் நிலைத்திருக்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இந்த ஜெபத்தை பாருங்க. இந்த காயங்களை குறித்து பேசியிருக்கிறோம். இதை பாருங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு நேராக வருகிறார். இதை பார்த்து கேட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறாதீங்க. உங்களுக்காக ராவும் பகலும் செபித்து தான் தேவ சமூகத்தில் இந்த வசனத்தின் ஜெபத்தையும் யூடியூப் வழியாக அனுப்புகிறோம். நீங்கள் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். உங்களை பரலோகத்தை கூட்டிகிட்டு போவார். உங்கள் பரிசுத்த வாழ்வாக மாறுவீங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. எப்பொழுதும் கர்த்தரை நம்பிடுங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல கர்த்தாவே, ஆமென், ஆமென், ஆமென்.